கொடுக்கணும்ல. இப்படிதான் அந்த போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னால அவரை பத்தி நம்ம சொல்லி ஆகணும்ல. தம்பியாச்சே கோபாலகிருஷ்ணன் சிறந்த பேச்சாளர், நல்ல நடிகர், நல்ல நிர்வாகி, களங்கள் பல கண்டவர், கல்லூரி பள்ளி என்ற பல களங்கள் கண்டவர். மொத்தத்தில் அவர் ஒரு டாப்பர். ஆனா அவர் ஒரு டூப்பர். அவர் சொல்றதெல்லாம் நடுவர் அவர்களே அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுங்கள், ஒரு பொருட்டாக எடுத்து விடாது வச்சிடுங்க. பக்கத்துல நடுவுல அப்பா தரிசு நிலத்தை, அவங்க மனைவி கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பா தரிசு நிலங்களை விற்றார், செழுமையானது. அக்காவை கைப்பிடித்த கணவரின் வாழ்க்கை. அந்த அக்கா கணவர் ராஜமுருகன். சொன்னதுன்னு சொன்னா அவங்க மச்சின்சி. இந்த விஷயத்தை எங்கிட்ட சொன்னது என்ன, அவங்க மச்சின் தான் சொன்னாங்க. அக்கா கணவர் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். அது ஒருத்தர் கண்களில் காந்தம் வைத்து இதழ்களில் புன்னகை வழிய விட்டு அடுக்கு மொழி பேசி காதல் வலை வீசுவதில் வல்லவர். ஜெமினிக்கு அப்புறம் அந்த காதல் மன்னன் பட்டம் இவருக்கு மட்டும் தாங்க பொருந்தது. இவர்கள் அனைவரையும் வருக வருகவன வரவேற்று அவைக்கு பணி வைத்து ஆர்ப்பரிக்கும் உங்களுக்கு என் சொல்லை வைக்கின்றேன். வணக்கம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொன்னான் வள்ளுவன். நடுவர் அவர்களே, அன்பும் அறனும் இருக்க வேண்டும். இன்றைய திருமணங்கள், அதாவது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற திருமணங்கள் அன்பை முதன்மையாக வைத்து நடக்கின்றதா? பையன் பிஇ முடிச்சிட்டா, சஃபாரியா ஸ்கார்பியோவா அடுத்த லிஸ்ட்லாம் வரும். எத்தனை சவரம் போடுறீங்க? அது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இல்ல, புரோக்கர் நிச்சயிக்கிறார். ஒரு சவரம் போட்டா ஒரு சவரனுக்கு 500 ரூபாய் தரணும். இன்னைக்கு தரகு புரோக்கர் சொன்னேன். இது நிலமா? ஆடு மாடுகளையா சந்தையில் வித்து கொண்டு இருக்கின்றீர்கள்? பல்ல பார்த்து பணம் சொல்றதுக்கு இவ்வளவு நிலத்தை வித்து கொடுத்தா இவ்வளவு கமிஷன். இந்நடுவர் அவர்களே, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால்